வெல்கம் டு தமிழ் மிக்சர் எஜுகேஷன். நான் உங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம IBPS நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றியும் அதை எப்படி அந்த எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தமிழ் மிக்சர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். IBPS எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் பேங்க் தவிர மற்ற எல்லா பேங்க்கும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் எக்ஸாம் வைப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 ஃபேஸாக நடக்கும். இது ப்ரிலிம்ஸ் ஒன்று, மெயின்ஸ் ஒன்று. அதுக்கு பிறகு தான் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அவுட் பண்ணி மெயின்ஸுக்கு கூப்பிட்றதுக்காக ப்ரிலிம்ஸ் வைப்பாங்க. அதில் அவங்க சொன்ன கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ணால் தான் நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் போக முடியும். அதுக்கு பிறகு அதுலேயும் கட் ஆஃப் உண்டு மெயின்ஸ்லேயும். அதன் பிறகு நம்மளை இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூலேயும் 100 மார்க்குக்கு இன்டர்வியூ நடத்துவாங்க. அதுக்கு பிறகு மெரிட் லிஸ்ட் ஓட்டுவாங்க. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 5லேருந்து 26 ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. இது எல்லாமே டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். கொரோனானாலேயோ இல்லை வேறு ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னாலேயோ டேட்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3, 10, 11 இந்த டேட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதாவது செப்டம்பர்லேயே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் 28, 11 அப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கால் லெட்டரையும் நவம்பரில் ஒரு ஃபஸ்ட் வீக்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மந்தில், அதாவது டிசம்பர் மாதமே நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஜான்வரி இல்லைனா பிப்ரவரியில் இன்டர்வியூக்கு நம்மளை கால்ஃபர் பண்ணுவாங்க. போஸ்டிங் ஏப்ரல்லாம் போட்டு முடிச்சிடுவாங்க. இதான் பேங்கிங் ப்ராசஸ். எப்போதுமே IBPSல எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா இது எப்போதுமே ரெகுலராக உள்ள ப்ராசஸ் தான். இந்தந்த டேட்ஸும் இருக்குது. இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து ஆரம்பித்து 30 வயசு வரைக்கும் மேக்ஸிமம். இதில் SC ST கேட்டகரிக்கு ஆஸ் யூஷுவல் ரிலாக்ஸேஷன் உண்டு எல்லா கேட்டகரிக்கும். SC STக்கு 5 இயர்ஸு, OBCக்கு 3 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 இயர்ஸ், இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 5 இயர்ஸு. அது மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இருக்காங்களே அவங்களுக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகே, வேற என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் எப்போதுமே IBPS எக்ஸாமினேஷனுக்கு. சரி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், எத்தனை மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க் கேட்பாங்க. இங்கிலீஷ் 30 மார்க்ஸுக்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35 மார்க்ஸுக்கும், ரீசனிங் 35 மார்க்ஸும், ஆக 100 மார்க்ஸுக்கு. நம்ம பேங்கிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னா ஒரு விஷயம் முக்கியமாக நோட் பண்ணணும். நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. இதில் ஏதாவது ஒரு கொஷின் தப்பு அப்படின்னா 0.25 மார்க்ஸ் நமக்கு போயிடும். அதனால் நல்லா யோசித்து ஓகே இது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு நல்லா ஒரு 90% மேலே தெரிஞ்சால் மட்டுமே அட்டன் பண்ணுங்கள். ஃப்ளூக்கில் நம்ம டிக் பண்ணுவோம் இல்லையா சில எக்ஸாமில், அந்த மாதிரி டிக் பண்ணுறது இதில் செட் ஆகாது. சப்போஸ் அது ரைட்டாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பாக இருந்ததுன்னா நமக்கு 0.25 மார்க்ஸ் கட் ஆகிடும். ஸோ அதை ஒன்று பார்த்துக்கோங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு டைமிங்கும் இருக்காது. அதனால் நான் எல்லா இந்த எஜுகேஷன் வைஸ் வீடியோ எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அங்கே டைம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதனால் வீட்லேயே உட்காந்து டைம் மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கிட்டு அதன் பிறகு அங்கே போய் பதட்டத்தில் நமக்கு எல்லா ஆன்சரும் ஒன்றா இருக்கும். திடீர்னு பார்த்தோம் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்ப்போம், ராங்கான ஆன்சரே நமக்கு வரும். அதை டிக் பண்ணிட்டு கூட வருவோம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால. சரி, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட் ஆஃப் IBPS கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் இவ்வளோ மார்க் எடுத்து, அதாவது இங்கிலீஷில் இவ்வளோ மார்க் எடுக்கணும், ஆப்டிடியூடில் இவ்வளோ மார்க் இருக்கணும். இந்த கட் ஆஃப் எல்லாம் நம்ம தாண்டி ஆன் த ஹோல் ஒரு கட் ஆஃப் சொல்லுவாங்க. அந்த கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போயிடலாம். இந்த ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் தான். இதை மெரிட் லிஸ்ட் பண்ணும்போது இதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ மெயின்ஸ் போயாச்சு. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, இதில் 45 கொஷின்ஸ் கேட்பாங்க, 60 மார்க்ஸ் இதுக்கு. அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இது 35 கொஷின்ஸ் கேட்பாங்க, 40 மார்க்ஸ் இதுக்கு. அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ், இதில் 40 கொஷின்ஸ் இருக்கும், 40 மார்க்ஸுக்கு. அப்புறம் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரட்டேஷன், இதில் 35 கொஷின்ஸ் இருக்கும், பட் 60 மார்க்ஸுக்கு, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் எஸ்ஏ ரைட்டிங்கும் லெட்டர் ரைட்டிங்கும் 2 கொஷினாக கேட்பாங்க, இதுக்கு 25 மார்க்ஸ். இதில்
இதுலேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி IBPS ஒரு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ணும்போது தான் நம்ம இன்டர்வியூக்கு நம்மளை கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க்குக்கு இன்டர்வியூ, அதில் நீங்கள் 40%க்கு மேலே கண்டிப்பாக மார்க் எடுக்கணும். எப்படி மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும் வந்து அவங்க எடுப்பாங்க மார்க் ரேஷியோ என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸில் 80% மார்க் எடுப்பாங்க, இன்டர்வியூவில் வந்து 20%, ஆக மொத்தம் 100%. இதன்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு ஒட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்தவங்களுக்கு உடனடியாக ஜாப். IBPS பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம்னா அடுத்தடுத்து அந்த வெப்சைட்டை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அப்பப்போ உடனடியாக அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக. அப்புறம் இடையில இந்த மெயின்ஸ் சொல்லும் போது பேங்கிங் அவேர்னஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்டர்வியூலுமே அதிகப்படியாக பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம பேங்க் போகிறோம் அப்படின்னா பேங்க் பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியணும். அதுக்காக தான் அதை வந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்காங்க அந்த பேட்டர்ன் மெயின் எக்ஸாமில். இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போதும் உங்களை வந்து அந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம போகிற ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நிறைய கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து அவங்க வாங்க விரும்புகிறாங்க, நம்மக்கிட்டேருந்து வாயிலேருந்து ஆன்சரை வாங்க விரும்புகிறாங்க, நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, நமக்கு அந்த வேலையை கொடுக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக போய்க்கணும். இன்டர்வியூங்கும் போது நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே உள்ளவங்களும் ரொம்ப உங்களை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பதட்டப்படாமல் ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஓகே, ஸோ இன்டர்வியூங்கிறது ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இடம். பட் அங்கே நீங்கள் பதட்டம் இல்லாமல் நம்ம போகிற ஃபீல்டு பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நோடல் ஆஃபீஸில், அதாவது ஹெட் ஆஃபீஸில் தான் வந்து இந்த இன்டர்வியூலாம் மேக்ஸிமம் வைப்பாங்க, சென்னை அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில். அப்படி வைக்கும்போது அந்த பர்டிகுலர் பிரான்ச் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கூட கேட்பாங்க. நீங்கள் காலையிலே போய் வெயிட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ அங்கே நடக்கிறது எல்லாத்தையும், ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து இன்டர்வியூவில் மார்க் வாங்கி தரும். அது மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கோச்சிங் கொடுத்தப்போ ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. லேடிஸ்லாம் என்ன பண்ணணுன்னா நல்ல ஒரு காட்டன் துணி, அது மாதிரி ஜென்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபார்மலாக அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க இன்டர்வியூக்கு நிறைய இது கேட்பாங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அங்கே உள்ளே போன உடனேயே வந்து என்ன கேட்பாங்கன்னா பேட்சாக பிரிச்சுருவாங்க, நீங்கள் இங்கே இன்டர்வியூக்கு போங்க, நீங்கள் இங்கே இன்டர்வியூக்கு போங்க அப்படின்னு. போன உடனே அவங்க கேட்குறது நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எல்லாமே கொடுக்கணும். ஏதாவது இல்லை அப்படின்னா அதில் ரவுண்ட் பண்ணிப்பாங்க, இது வந்து அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவும் நமக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக அமைஞ்சிரும். அதனால் அவங்க கேட்குறது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும். ஓகே, இன்டர்வியூ பற்றி சொல்லிவிட்டேன். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் 3மே ஒன்றா தான் இருக்கும். ப்ரிலிம்ஸில் கொஞ்சம் லிபரலாக இருக்கும் கொஷின்ஸு, மெயின்ஸில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. எக்ஸ்ட்ராவாக பேங்கிங், அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி தான் உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆப்டிடியூட், ரீசனிங் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா அப்புறம் வந்து இந்த ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் தான் நமக்கு அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிடும். நமக்கு இங்கே எல்லாமே நல்லா தெரியும், அங்கே போய் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் வந்து கண்டினியூஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நல்லா ரிப்பீட்டடாக வந்து போட்டு பார்த்துட்டே இருங்க. ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே மாதிரி. அதாவது நம்ம மேனுவலாக எப்போதும் போடுவோம்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டெப்ஸாக போடாமல் ட்ரிக்ஸ் ஏதாவது ஷார்ட் மினிட்ல, அதாவது கொஞ்சம் நேரத்துக்குள்ள முடிக்க முடிகிற மாதிரியான ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எந்தெந்த சம்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகமும் வச்சுக்கணும். அங்கே போனால் நமக்கு மறந்துடும், அது ஒன்று. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பற்றி, நமக்கு இன்றைக்கி கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் என்ன, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராவை கட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா இது ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் அங்கே போய் நமக்கு தெரியாது. அதனால் சின்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் நெக்லெக்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாமே கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ப்ராக்டிஸ் வேணாலும் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சுட்டு என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு ட்ரை கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு, இந்த ஜிஎஸ்டிங்கிறது பேங்கிங் வார்த்தை தான். அதுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அது எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதனால் என்ன யூஸு, கரண்ட் சிச்சுவேஷனில் ஜிஎஸ்டியோட நிலைமை என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பேங்கிங் அப்படிங்கிறது எப்போதுமே லைவில் இருக்கக்கூடிய விஷயம் தானே. அப்புறம் டிமானிட்டைசேஷன், அது சம்மந்தமாக அதான் முடிஞ்சிருச்சே, ரொம்ப வருஷம் ஆயிட்டே அப்படின்னு நம்ம நினச்சா கூட அதோட இம்பாக்ட் இப்போ என்ன,
அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூவில் மட்டும் இல்லை, இதுலேயும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பயம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது இங்கிலீஷ் தான். அதனால தான் அவங்க எஸ்ஏ ரைட்டிங்கும் லெட்டர் ரைட்டிங்கும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா 2 கொஷின் தான், 25 மார்க்ஸ் அதுக்கு போடுவாங்க. நான் அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு ஓனாக எழுதுறதுக்கு எப்போதுமே ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் நம்ம மெமரி பண்ணிவிட்டு அங்கே போய் இது பண்ணுற மாதிரி முடியாது. ஏன்னா என்ன டாபிக் தருவாங்க அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும். அதனால் ஓனாக வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கட்டும். ஓன் ப்ரிப்ரேஷன், கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் அது எல்லாமே பார்த்துங்க. நீங்கள் இங்கிலீஷ் படிப்பீங்கல்ல, அப்போ கிராமர் சேர்த்து தானே படிப்பீங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி கிராமர் வரும். அப்போ அதை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது. அதனால் எந்த கவலையும் வேண்டாம். ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா IBPS எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எழுதிட முடியும். டக் டக்குன்னு ரிசல்ட்டும் வந்துடும், நமக்கு தெரிஞ்சிடும் போஸ்டிங்கும். அப்புறம் வந்து ஒரு அட்மிட் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க, வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி நமக்கு வந்து கொடுப்பாங்க. அது வந்து 31 ஒரு 3 மாதம் மட்டும்தான் வேலிடிட்டி இருக்கும் அந்த அட்மிட் கார்டுக்கு. அது பிறகு அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். புரியுதா? உங்களுக்கு வந்து இப்போ மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டிங்கன்னா போஸ்டிங் போட்டுருவாங்க. சப்போஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, எல்லாமே அட்டன் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடச்சிட்டா ஓகே. அப்படி இல்லைன்னா அது எக்ஸ்பயர் ஆகிடும். ஓகே, அதனால் வந்து மேக்ஸிமம் அதிகப்படியான மார்க் எடுத்து ஒரே முயற்சியில் உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் இன்டர்வியூக்கு போனப்போ தமிழில் லெட்டர் எழுத சொன்னாங்க. அவங்க ஒரு 2 வார்த்தை படித்தாங்க, அதை வந்து என்ன எழுத சொன்னாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறேனா அப்படின்னு பார்த்தாங்க, தமிழ் தான். அப்புறம் வந்து லெட்டர் எழுத சொன்னாங்க இன்டர்வியூ போனப்போ. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலையில் சேர்ந்தோம் அப்படின்னா தமிழில் லெட்டர் எழுத தெரியணும், தமிழில் எழுத தெரியணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங்கில் எக்ஸாம்லேயே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. தமிழ் தெரியுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக தான் அங்கே போய் இதை வந்து என்ன எழுத சொன்னாங்க. இப்போ நிறைய பேரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டு அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க, பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் தமிழ் மிக்சர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக் பேஜ்லேயும் டெய்லி ஹண்ட்லேயும் தமிழ் மிக்சர் எஜுகேஷனை ஃபாலோ பண்ணுங்கள்.